வணக்கம். இது புதிய தலைமுறையின் உங்கள் ஊர் உங்கள் குரல். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த நாமக்கல் மாவட்டம் தயார். மதுரை அவனியாபுரத்தில் காளைகளின் பெயர் பதிவு பணி தீவிரம். விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் காவல் நிலையத்தில் உயிரிழப்பு. வட்டாட்சியர் விசாரணை நடத்த கோரி உறவினர்கள் போராட்டம். அரியலூர் அருகே இளம்பெண் நந்தினி கொல்லப்பட்ட வழக்கு. கைது செய்யப்பட்ட இந்து முன்னணி பிரமுகர் மீது குண்டர் சட்டம். புதுச்சேரியில் பன்றிக் காய்ச்சலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக அதிகரிப்பு. நோய் பாதித்த 26 பேருக்கு தீவிர சிகிச்சை. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க இருக்கும் காளைகளுக்கான முன்பதிவு 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. வரும் 5ஆம் தேதி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. காளைகளின் பெயர் பதிவு செய்ய மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகளின் உரிமையாளர்கள் அவனியாபுரத்தில் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். உரிமையாளர் மற்றும் காளைகளின் புகைப்படம், ரேஷன் அட்டை, ஆதார் எண் உள்ளிட்ட ஆவணங்களை சேகரிக்கும் பணியினை கால்நடைத்துறையினர் செய்து வருகின்றனர். நாமக்கல்லில் ஜல்லிக்கட்டு நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி பொட்டிரெட்டிப்பட்டியிலும், பிப்ரவரி 12ஆம் தேதி அலங்காநத்தத்திலும் ஊர் விழாக்குழு சார்பில் போட்டிகள் நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் திருமதி மு. ஆசியா மரியம், போட்டிகளை கண்காணிக்க வருவாய், காவல்துறை, மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகளை கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் பன்றிக் காய்ச்சலில் பாதிக்கப்பட்டவர்களில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த 38 வயது நபருக்கு பன்றிக் காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதன் மூலம் புதுச்சேரியில் பன்றிக் காய்ச்சலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்திருக்கிறது. பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்ட 3 பேர் உள்பட 26 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டம் சிறுகடம்பூரில் இளம்பெண் நந்தினி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இந்து முன்னணி நிர்வாகி மணிகண்டன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள சிறுகடம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் நந்தினி. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்டது. இதற்கிடையில் ஜனவரி 14ஆம் தேதி கீழமாளிகை அருகே கிணற்றில் நந்தினியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. கொலை தொடர்பாக இந்து முன்னணி நிர்வாகி மணிகண்டனை காவல்துறையினர் கைது செய்திருந்த நிலையில் தற்போது அவரை குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொலையில் தொடர்புடைய மணிகண்டனின் நண்பர்களையும் கைது செய்ய அரியலூர் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி போல்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாண்டியராஜன் என்பவர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட போது சந்தேகத்திற்குரிய வகையில் உயிரிழந்தார். தூத்துக்குடி சிதம்பர நகர் பகுதியில் உள்ள கோவில் திருவிழாவில் பாண்டியராஜன் கலந்து கொண்ட போது பெண் காவலருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அதையொட்டி தென்பாகம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு அவர் இன்று அதிகாலை உயிரிழந்தார். தகவல் அறிந்த மாவட்ட கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னிஸ் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் ஆகியோர் தென்பாகம் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினர். பின்னர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சடலத்தை அனுப்பி வைத்தனர். பாண்டியராஜன் மரணம் குறித்து வட்டாட்சியர் விசாரணை வேண்டும் என கூறி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருக்கும் விலங்குகளுக்கு குடிநீர் வழங்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் கடும் வறட்சி காரணமாக ஓடைகள், குட்டைகள் தண்ணீர் இன்றி காணப்படுகிறது. வன விலங்குகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய பண்ணாரி, கொத்தமங்கலம், வாணிப்புத்தூர் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறையினர் தொட்டிகள் அமைத்திருக்கிறார்கள். இவற்றில் லாரிகள் மூலம் தண்ணீர் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த நீரை யானைகள், புலிகள், சிறுத்தை, செந்நாய்கள் உள்ளிட்ட விலங்குகள் அருந்தி தாகம் தணித்துக் கொள்கின்றன. ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த ஜவுளி உற்பத்தியாளர்களிடம் துணிகளை பெற்று 5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக ஈரோட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் மீது ஜவுளி உற்பத்தியாளர்கள் 40க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர். ஈரோடு கும்பலன்குட்டை பகுதியைச் சேர்ந்த முருகேசன், அவரது மனைவி மலர்கொடி, மகன் மெலீஸ்வரன் ஆகியோர் தங்களிடம் 5 கோடி ரூபாய் வரை துணிகளை பெற்றதாகவும் அதற்காக மூவரும் கொடுத்த காசோலைகளுக்கு வங்கியில் பணமில்லை என திரும்பி வந்துவிட்டதாகவும் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். குன்றத்தூர் அருகே 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு மருத்துவ சிகிச்சை அளித்தவரை போலீசார் கைது செய்தனர். நந்தம்பாக்கம் கலைஞர் நகர் பகுதியில் மருத்துவர் ஒருவர் அளிக்கும் சிகிச்சை சந்தேகப்படும்படி இருப்பதாக மாவட்ட மருத்துவத்துறையினருக்கு புகார் வந்தது.
இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் சுந்தரராஜன் சோதனையில் அஜயன் என்பவரை விசாரித்தார். அவர் 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு பொதுமக்களுக்கு போலியாக மருத்துவ சிகிச்சை அளித்தார். தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். கவர்மெண்ட் சொல்லி ஸ்கிம்மர் கூட கொண்டு வந்தோம், அவங்களாலே கூட பண்ண முடியல. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் பூமி வச்சு கொஞ்சம் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து சூப்பர் ஸ்டக்கர் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல வந்து ஆயிலினுடைய டென்சிட்டி திக்காக இருந்தது. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த டெப்த் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணாரில் வந்தோடனே அந்த டெப்த் ஆஃப் த ஆயிலினுடைய இது அதிகம்னால அதனால சக் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து எடுக்க என்ன ஆச்சு, அந்த இது குறைஞ்சி போச்சு, டெப்த்து குறைஞ்சி போச்சு, இந்த டென்சிட்டியும் குறைஞ்சி போச்சு, அடர்த்தியும். அதனால இப்போ வந்து அப்போ சூப்பர் ஸ்டக்கர் மிஷினு கை கொடுக்கல. இப்போ சூப்பர் ஸ்டக்கர் மிஷின் வச்சு இப்போ நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டக்கர் மிஷின் பார்த்தாலும் இன்னும் 2 இப்போ எம்டிகிட்ட பேசியாச்சு. இப்போ உடனடியாக வந்து அதுவும் வந்துடும். அது வந்ததுன்னா இந்த என்டையர் வந்து இந்த ஸ்பில் ஓவர் ஆஃப் ஆயில் ப்ராஜெக்ட் வந்து வித்தின் 2 டேஸில் இட் வில் பி ஓவர். 2 நாளில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் இந்த ப்ராஜெக்ட். அதனால எங்கேயுமே வந்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 80% இங்கேனா 15% பார்த்தீங்கன்னா இந்த மெரினா பீச், எலியட் பீச், பெசன் நகர் இந்த இடங்கள்லாம் அந்த சேண்டில் இருந்தது. அதை கூட ரிமூவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து எல்லா விதமான ஆக்ஷன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டேட்னுடைய 15 டிபார்ட்மெண்ட்ஸ், கோஸ்ட் கார்டு, தென் வந்து மாவட்ட நிர்வாகம், தென் சென்னை துறைமுகம், காமராஜ் போர்ட்டு, இத்தனை பேர் சேர்ந்து இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இவ்வளோ வந்து பணி வந்து சிறப்பாக பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 நாளில் இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சு நீங்களும் 2 நாளுக்கு பிறகு இங்கே வர நிலைமை நிச்சயமாக இருக்காதுன்னு 100% நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து கோஸ்ட் கார்டு வந்து தான் இது வந்து இனிஷியேட் பண்ண ஆக்ஷனு. கோஸ்ட் கார்டு இங்கே இங்கே திரும்பினாங்க அப்படியே எப்படி டானிங்க 90 டிகிரியா 120 ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இது கோஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து அந்த கடல் பரப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா டிஜி ஷிப்பிங்கு, தென் வந்து சென்னை துறைமுகம், அதே போல் வந்து இது காமராஜர் போர்ட்டு, தென் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் கம்பெனி, அந்த 2 கப்பல் இருக்கு இல்லையா, ஈரான்லேருந்து மும்பையிலேருந்து வந்தது, இந்த 2 கப்பலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொண்டு போயிட்டு இப்போ வந்து உள்ளவும் வச்சாச்சு எங்கே காமராஜர் போர்ட்டில். அதனால் வந்து என்ன இப்போ மீனவருடைய வாழ்வாதாரம் அந்த எல்லாம் கருத்தில் கொள்வோம் முழுமையான அளவுக்கு. ஸோ என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு, ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது வேண்டிய நடவடிக்கை எடுப்போம். ஸோ பாதிக்கப்பட்டவங்களாம் மீனவர்கள் வாழ்வாதாரம் அவங்க வந்து கடல் தொழில் போல். ஸோ மார்க்கெட்டிங்கும் குறைஞ்சி போச்சு இப்போ இந்த ஒரு தவறான கருத்தால். ஸோ மீன் வியாபாரம் இல்லை, அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் போச்சுன்னு. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான எல்லா விதமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்டடியும் பண்ண நம்ம அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபோசல் வந்து என்டையர் திங் வந்து த ப்ரொபோசல் வில் பி கிவன் பை தி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். மீன்வளத்துறையால் ஒரு கருத்துரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்தம் இவ்வளோ காம்பன்சேஷன் வேணும் நம்முடைய மீனவர் நலனுக்கு, அதே போல் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் ஸ்டடிக்கு மேற்கொண்டு எந்த விதத்திலாவது கடல் பாதிக்கப்பட்டிருக்கா அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும், மற்றபடி வந்து நம்முடைய மீனவர்கள் வந்து மீன் வியாபாரம் செய்ய முடியாது போனதுக்கும், அதாவது அலைடு இண்டஸ்ட்ரி இருக்கும், மீனை சார்ந்து அலைடு இருக்கும், அவங்களும் 10 நாளாக தொழில் போகாத ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு முன்மொழிவுகள் அனுப்பி முழுக்க வந்து இன்சூரன்ஸ் ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து அவங்களுக்குரிய நிவாரணம் வந்து நாங்கள் வந்து பெற்றுத்தரோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறைப்பிடிச்சது இங்கே காமராஜ் போர்ட்டில் தான் இருக்குது ரெண்டுமே. ஆமா, கப்பல் வந்து ரெண்டுமே இந்த கஸ்டடி ஆஃப் வந்து காமராஜ் போர்ட். ஆமா, இப்போ அதாவது கேஸ் முடிகிற வரையிலையும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மீனவர் வாழ்வாதாரத்திற்கு உரிய வழியெல்லாம் சொல்லிட்ட பிறகுதான் அவங்க வந்து கப்பல் எடுக்க முடியும்.
அதுதான் இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோமே இப்போ கம்ப்ளீட்டா எவ்வளோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் டு தி வந்து ஃபிஷிங் கம்யூனிட்டி. அதனால வந்து என்னென்ன ஆக்சுவலாக வந்து இது ஏற்பட்டது, இழப்புகள் ஏற்பட்டது, அதெல்லாம் நம்ம வந்து ப்ரொபோசல்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்சூரன்ஸ் இருக்கனால டெஃபினட்டாக அதில் வந்து பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அது இன்ட்ரீம் வந்து கேட்போம். ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ப்ரொபோசல் ஆக்சுவலாக வந்து சப்மிட் பண்ணிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களும் கொஞ்சம் வந்து இன்டெப்த் வந்து அந்த ப்ரொபோசலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக இல்லையான்னு பார்ப்பாங்க. அது நீண்ட காலம் ஆகும். அதுக்கு இப்போ நீண்ட காலம் ஆகாது, குறுகிய காலம் தான் ஆகும். இடைக்கால நிவாரணமாக எதுவும் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கி தரதுக்கு கூட அதுக்கும் வந்து நாங்கள் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கோம். காலையில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் உட்பட இன்று மாலைக்குள்ள அந்த பணிகள் நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க இன்னும் 2 நாள் நீடிக்கும்ன்ற மாதிரி சொல்றீங்க. எதனால் இந்த காலதாமதமாக? அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ உண்மையிலேயே வந்து ஆக்சுவலா சொல்லுங்க. அதாவது வந்து கம்ப்ளீட்டா வந்து இப்போ 85% வந்து ஆயில் வந்து எடுத்தாச்சு. இன்னும் 15% வந்து இருக்கு. இந்த 15% வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 10 டன்ஸ் இருக்கலாம். தட்டு வந்து அது வந்து வாட்டர் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால, ஏன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ வாட்டர் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 1.5 நாள் 2 நாள் ஆகலாம். சார் உண்மையிலே எத்தனை டன் தான் சார் காசு இருக்கு? இது வந்து உண்மை ஒரு தகவலே வந்து கப்பல் சார்பாக சொல்லப்படல, மத்திய அமைச்சகம் மூலமா சொல்ல எத்தனை டன் வந்து கடலை கலந்துருக்கு? இப்போ எடுத்த வரல பார்த்தா 85 டன்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ வேற எங்கேயுமே இப்போ 85 டன் வந்து, அதாவது 90 டன், 85 to 90 டன்ஸ் வந்து இப்போ வந்து ஆயில் ரெட்ரீவ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸோ மோர் வந்து 10 டன்ஸ் ஒன்லி அங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அவங்க என்ன சார் சொல்றாங்க? எத்தனை டன் தான் இப்போ கடல்ல எப்படி ஒரு கணக்கு இருக்குல்ல சார்? கப்பல்ல எவ்வளவு போய், எவ்வளவு வந்து கசிஞ்சிருக்கு, எவ்வளவு இருக்கு, கொண்டு வந்தது எவ்வளவு, கசிஞ்சது எவ்வளவு, இப்போ இருக்கிறது எவ்வளவு கால்குலேட் பண்ணா தெரிஞ்சிடும் எவ்வளவு போயிருக்கு. அதுக்கு எக்ஸாக்ட் ஃபிகர் ஏன் கிடைக்கல? அது வந்து ஆக்சுவலாக வந்து சென்னை இப்போ இவரு தான் பதில் சொல்லணும். யாரு? நம்ம போர்ட் அத்தாரிட்டிஸ் தான் சொல்லலாம். ஆமாம், போர்ட் அத்தாரிட்டிஸ் கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே வந்து எண்ணெய் கசிவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அதனால் ஒரு 10% தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் நம்புவோம். சார், இந்த எண்ணெயை அகற்றும் பணியில் கப்பல் உரிமையாளருக்கு யாருமே ஈடுபடலையா சார்? அவங்க ஆட்கள் யாரும் வரலையா? அரசாங்கம் தானே அகற்று, அவங்க எதுவும் முன்னெடுத்தாங்களா சார்? எண்ணெய் கப்பல் அகற்றுறது பணியில் ஈடுபட்டு, ஆமாம், கப்பல் உரிமையாளருக்கு யாரும் ஈடுபடலைங்க. அம்மாவுடைய அரசு மக்களோட இருக்கும்போது அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க நீங்க? ஓகே, தேங்க்யூப்பா. இந்த ரிப்போர்ட் கடலில் படிந்திருக்கும் எண்ணெய் கசிவுகளை அகற்றும் பணிகள் இன்னும் 2 தினங்களில் முடியும் என்றும், பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருக்கிறார். இது குறித்த செய்தியினை பிறகு விரிவாக பார்க்கலாம். ஊதிய உயர்வு வழங்கப்படாதது குறித்து அதிருப்தி தெரிவித்த ரேஷன் கடை பணியாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தஞ்சை கூட்டுறவு சங்க இணை பதிவாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அரசு ஊழியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரத்தநாடு தாலுகா தெலுக்கன் குடிகாடு ரேஷன் கடை ஊழியர் ரவிக்கு உடனடியாக பணியை மீண்டும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இளம் ஆராய்ச்சி மாணவர்களுக்காக அரசு ஏற்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்கள் குறித்தும் வாய்ப்புகள் குறித்தும் விளக்கும் வகையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரியில் 2 நாள் கருத்தரங்கு தொடங்கியது. இந்த கருத்தரங்கில் இயற்பியல் துறை சார்ந்த ஆராய்ச்சியாளர்களும் அறிவியல் துறையின் மூத்த விஞ்ஞானிகளும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். தற்போதைய சூழலில் இயற்பியல் துறையில் ஆராய்ச்சி செய்ய மாணவர்களுக்கு அதிக வாய்ப்புகளை அரசு வழங்கியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.